தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாக எப்படி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிறைய ட்ரேட் டெலிகேஷன் வர்த்தக தூதுக்குழு அந்த பயணம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். கடைசியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வந்து ஒரு 45 பேர் ஒரு டெலிகேஷன் போயிருந்தோம். இப்போ வந்து ஒரு ட்ரேட் டெலிகேஷன் 27ஆம் தேதி, இந்த மாதம் 27ஆம் தேதி கிளம்பி 2 பிப்ரவரி வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஒரு 55 தொழில் வணிக நண்பர்கள் எல்லாம் மிக்சடாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் அந்த புக்கில் அவங்களுக்கு அந்த டைரக்டரியில் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது மெயினாக என்ன டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் வந்து வடக்கு மாகாணத்தில் நார்த் ப்ராவின்ஸில் வந்து ஒரு ஜாஃப்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேர் ஆரம்பிக்குது. இந்த மாதம் 29, 30, 31 இந்த 3 நாட்கள். அதில் வந்து நிறைய பல்வேறு நாடுகள்லேருந்து அதில் ஸ்டால்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய டெலிகேட்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து அங்கே வாரத்தவரை மற்ற எதுவுமே பார்க்கல. ஒரு ஜென்ரேஷனே வந்து அங்கே ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. தொழில் வணிக வாய்ப்புகள்லாம் இங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணி அதை ரொம்ப ஊக்குவிக்கணுங்கிறதுல வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. 27ஆம் தேதி நாங்கள் போனதுமே 28ஆம் தேதி வந்து கொழும்புலேயே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று. அது இன்வெஸ்ட் இன் ஈஸ்ட் 2016 அப்படிங்கிற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிறது அந்த மாகாண முதல்வர் திரு நசீர் அகமது வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த பல்வேறு நாடுகளிலிருந்து அந்த டெலிகேட்ஸ் எல்லாமே அதில் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது வந்து கிழக்கு மாகாணத்தில் நிறைய இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. கிழக்கு மாகாணங்கிறது திருகோணமலை, மட்டக்களப்பு உள்ளடக்கிய அந்த பகுதிகள். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஸ்ரீலங்காவோட பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே, அதிபர் திரு சிறிசேனா எல்லாமே அதில் கலந்துக்கிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் மறுநாள் 28 தான் நாங்கள் ப்ரொசீட் டு நார்த் ப்ராவின்ஸ். அங்கே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இது நாங்கள் பார்க்குறோம். முடிச்சுட்டு அங்கே ஒரு B2B மீட்டிங் வித் லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள் அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஜாஃப்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அங்கே நார்த் ப்ராவின்ஸுக்கு வர சொல்லி எங்களுக்கு அழைப்பு கொடுத்தது வந்து அந்த வடக்கு மாகாண முதல்வர் ஜஸ்டிஸ் விக்னேஸ்வரன் அவரும், அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் கான்சுலேட்டில் இருக்கக்கூடிய கான்சல் ஜெனரல் திரு நடராஜன் அவர்களுங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு எங்கள் சங்கத்தோட செயற்குழு கூட்டம் ஒன்று ஜாஃப்னாவில் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த செயற்குழு கூட்டத்துக்கும் அவங்க இருவரையும், அதாவது முதல்வர் திரு விக்னேஸ்வரன் அவர்களையும் கான்சல் ஜெனரல் திரு நடராஜன் அவர்களையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அஸ் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனராக. அதை முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் கொழும்பு வந்துட்டு கொழும்பில் இருக்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்ற எல்லா மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு 2 அன்னைக்கு மார்னிங் வர்றோம். பொதுவாக அந்த மாதிரி வந்து வர்த்தக இந்த தூதுக்குழு இந்த பயணங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப ட்ரேட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிதாக இப்போ ஒரு அடுத்த ஒரு நியூ வெஞ்சர் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸோட MOU எல்லாம் நாங்கள் போடுறோம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் போடுறப்ப வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம வணிகர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் அது 2 பக்கமும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதற்கு முன்னால் போயிருக்கக்கூடிய பல்வேறு தூதுக்குழு வர்த்தக தூதுக்குழுலையும் இதே மாதிரி MOU எல்லாமே போட்டிருக்கோம். இந்த ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ நல்ல ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதில் வந்து அது வந்து நம்ம தொழில் வணிகத்துறை